டேட்டா டேப்பில் இருக்க ஷார்ட் அண்ட் ஃபில்டரை பயன்படுத்தி இந்த சீரியல் நம்பர்னு பாருங்க, இதை வந்து ஃபஸ்ட்டு காலமாகவும் இதை நம்ம ஃபஸ்ட்டு காலமாகவும், அடுத்து சேல்ஸ்மேன் நேம் பாருங்க, இதை 2வது காலமாகவும், இப்போ எனக்கு சேல் அமௌண்ட்டை நான் 3வது காலமாகவும், இந்த சேல் குவான்டிட்டியை 4வது காலமாகவும் நான் சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறேன். அதை எப்படி பண்ணுறது தான் இந்த வீடியோவில் வந்து நான் பார்க்க போகிறோம். அதுக்கு நம்ம இந்த டேபிளை முதல்ல செலெக்ஷன் பண்ணிக்கிறோம். செலெக்ஷன் பண்ணிட்டு உங்களோட டேட்டா டேப் போய்க்குங்க. டேட்டா டேப் போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் பாருங்கள் ஷார்ட் அண்ட் ஃபில்டர்னு இருக்காருங்க. இந்த ஷார்ட் அண்ட் ஃபில்டரில் இந்த ஷார்ட்னு இருக்காருங்க. இதை ப்ரெஸ் பண்ணிக்கங்க. ப்ரெஸ் பண்ண உடனே உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு டேபிள் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். இதில் பாருங்கள் ஆப்ஷன் இருக்காருங்க. இந்த ஆப்ஷனை ஓப்பன் பண்ணிக்கங்க. ஆப்ஷன் ஓப்பன் பண்ணி அதில் ஒரு சின்ன டேபிள் ஒன்று உருவாகும். இதில் உங்களுக்கு உள்ள ஃபஸ்ட்டில் இருந்துச்சுன்னா இதில் கிளிக் பண்ணிக்கங்க. ஷார்ட் லெஃப்ட் டு ரைட்டு ஆல்ரெடி அதில் வந்து செலெக்ஷனில் இருக்குது. இதை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வந்துட்டு ஓகே கொடுத்துட்டு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து ஷார்ட் பைன்னு இருக்காருங்க. இதில் வந்து ரோ 1 ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ப்ரெஸ் பண்ணிட்டு ஆட்டோமேட்டிக்காக பாருங்கள் ஸ்மாலஸ்ட் டு லார்ஜஸ்ட்னு வருது. இதில் 3 ஆப்ஷன்ஸ் வரும். இதில் ஸ்மாலஸ்ட் டு லார்ஜஸ்ட்டு அதில் இருக்கிறதே அதே வச்சுக்கிட்டு ஓகே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ரிசல்ட் கிடச்சிட்டு வருங்க. காலம் 1 2 3 4 சேஞ்ச் ஆச்சு வருங்க. ஐ ஹோப் உங்களுக்கு இந்த ட்ரிக்ஸ் பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.